ஸோ அதான் அவன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இப்போ எவ்ரிவேர் எல்லா மீடியாலையும் ரீல்ஸ்லேருந்து எல்லா ஃபிலிம்ஸ்லேருந்து புக்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கெலாம் முன்னாடியே வந்து எங்களோட சப்ஜெக்டிவாக நாங்கள் எதுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதை வந்து சீக்கிரம் குயிக்காக வந்து சொல்லிடுறோம். இது வந்து நான் வந்து என்னுடைய ChatGPT வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? நீங்கள் சீக்கிரமாக கேட்கும் அது கூட விட்டுருங்களேன், பைரசிக்கு 100% ஹெல்ப் பண்ணும். லிங்க்ஸோட அப்போ நான் வந்து என்னுடைய ChatGPT-யை எவ்வளோ டீப்பாக நான் மேனிபுலேட் பண்ணி வச்சுருக்கேன்னு வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து நான் டுட்டோரியல் கூட உங்களுக்கு அப்புறம் விடுவேன். சீரியஸாக இப்போ வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு அவ்வளோ டீப்பாக நம்ம பார்த்தா அதோட டாக்ஸ் ஓகே. நான் யூஸ்வலாக எதுக்குன்னா அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா போய் கேட்கறது, அதுக்கப்புறம் ஒரு மேட்ரு ஒரு டாபிக் பற்றி கொஞ்சம் டீப் டைவ் பண்ணனா வந்து அது உள்ளே போய் டைவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மெயினாக யூஸ் பண்ணுறதுனா வந்து அதே தான் யூடியூப். நான் சீரியஸாக தான் யூஸ் பண்ணுவேன். யூடியூப் வீடியோஸ் இந்த நிஷில் வேணும் அப்படின்ட்டு தேடுவேன். ஸோ அது சொல்லும். அதுக்கப்புறம் மெயினாக யூடியூபர்ஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு நான் கேட்பேன், சொல்லுவோம். ஏன்னா யூடியூபோட ரெக்கமெண்டேஷன் வந்து நான் கொஞ்ச நாளாக விட்டேன். அது வந்து ஒரு மாதிரி எல்லா வீடியோ வந்து கிரிப்டிக்காகவே வந்து எனக்கு வந்து கொஞ்ச நாள் பழகுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு போயிடுச்சு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து நான் அதுக்கப்புறம் ஏஐ கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சி புது யூடியூபர்ஸ் பார்த்து அந்த மாதிரி இப்போ போயின்னு இருக்கேன். ஸோ இதான் என்னுடைய மெயின் யூசேஜ், வேறு எதுவும் இல்லை. ChatGPT தான் வந்து பெஸ்ட் ஏஐ என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ணதும் அதான். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், போர் அடிச்சுது, வெளில வந்துட்டேன். இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 மாதம் முன்னாடி கேட்டிருந்தா வந்து ChatGPT இவ்வளோ போனது இருக்க மாட்டோம். பட் ஆனால் இப்போ ஒரு அந்த GP3 அப்கிரேட்க்கு அப்புறமா ChatGPT வந்து மேலே வந்து அந்த கிப்லி ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து எல்லாமே பிறக்க ஆரம்பிச்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து எதுக்குலாம் ஏஐ யூஸ் பண்ணுவேன்னா, மெயினாக யூஸ் பண்ண மாதிரி ChatGPT வந்து க்ரியேட்டிவ் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்படியே நான் வந்து அந்த ரொம்ப புதுசாக வந்தப்போ வந்து பார்த்தா என்னோடய டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அப்புறம் வந்து அது மொத்தமாக வந்து சேஞ்ச் பண்ணது பிடிக்கல. ஸோ வந்து ரைட்டிங் அப்புறம் அந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கே வந்து நம்மளுக்கு போயிடும். முக்கால்வாசி கிரிட்டிக்கல் திங்கிங் க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கம்மியாகுது வேறேன்றாங்க. ஏன்னா நம்ம வந்து இதுவால் ஏன்னா ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடுது, டைட்டில்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் போகிறத க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து எல்லாருக்கும் கம்மியாகுது வந்து ஸ்டடியில் அழகாக தெரியுதான். ஸோ அப்படி ஆயிருக்கு, அந்தளவு நம்ம போயிருக்கூடாது. ஆனால் நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து தான் பண்ண வேண்டியது, அந்தளவு வந்து இதுவாகிடுச்சு. சரி டப்புன்னு இப்போது டைட்டில் இது பண்ணலாம். சில டாப்பிக்கில் வந்து என்னெல்லாம் இப்போ புக்கெலாம் சில புக்கெலாம் பார்க்கணும், எனக்கு சில தெரியும். நான் படிக்காத சில புக்ஸ்லாம் இருக்குன்னா சரி இந்த மாதிரி என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வீடியோவில் சொல்கிறதுன்னு சொல்லி நான் உடனே அதில் போயிடலான்னு தோந்து. பட் ஆனால் போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வேறு ஏதாவது நான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவு வந்து அது ஆயிடுச்சு. அப்புறம் யூஸ்வலாக நார்மல் எடிட்டிங்கில் வந்து சின்ன சின்ன டூலாக வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா கலர் மேட்ச் பண்ணுறது. நம்ம ஒரு இமேஜ் ஓவர்லே பண்ணுறோன்னா அதுக்கும் ஃபோர் க்ரௌண்டில் இருக்கிற அந்த வீடியோ ஃபுட்டேஜுக்கும் கலர் மேட்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சில எடிட்டிங் டூல்ஸில் வந்து யூஸ் பண்ணி, இதை தவிர பெருசாக ரொம்பலாம் இல்லை. ஏதாவது புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது தவிர வேறு எதுவும் ஃபுல் யூசேஜ் எதுவும் பெருசாக அப்படி இல்லை. அஸ் யூஸ்வல் அதான் ChatGPT தான் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த யூஸ் பண்ணுவேன். டவுட்ஸ் கேட்குறது, ஏதாச்சும் டிஸ்கஷன்ஸ், சம்திங் இந்த கிராமர் ஏதாச்சும் மிஸ்டேக்கு ஏதாச்சும் தெரிலனா இங்கிலீஷ் அதெல்லாம் கேட்பேன். நான் வந்து ஒன் டைம் வந்து ChatGPT-ல தம்ப்லைனுக்கு எப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா ஒன் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த தம்ப்லைன் தான் அந்த டைமில் வந்து போட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தும்போது நாங்கள் ஜென்ரல் இதுதான். நாங்கள் வந்து ஃபுல் டைம் எடிட்டர்ஸ், ஃபுல் டைம் இது பண்ணுறவங்க, இல்லை ஃபுல் டைம் ரைட்டிங் வச்சுருக்கோம் யாருமே இல்லை. சாரி ஆடியோக்காக நம்மளுடைய யூஸ் பண்ணியிருந்தோம். ஆடியோ பேசவே மாட்டோம் நாங்களாம். அப்படி இதே ஏஐ தான், என் வாய்ஸ் ஏஐ வாய்ஸ். சம்திங் இது நாய்ஸ் ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம கேப் ஏதாச்சும் பண்ணி விட்ருவோம். கேப்கட்டில் பண்ணுவோம். அதனால் ஆக்சுவலாக ஏஐன்னு தெரியல, டூல் ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் வெளியே வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதான் இதில் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ ஃபுல் டைம் யூஸர்ஸோ ஃபுல் டைம் இது பண்ணுறவங்கலாம் எங்களுக்கே வந்து இந்த யூசேஜில் இருக்குது. ஸோ இதில் ஒரு பக்கம் விட்டுடலாம். இப்போ வந்து மெயின் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எத்திக் அன்எத்திக்ஸ் யூசேஜ் ஆஃப் இந்த ஏஐ வந்து எதுலனா நிறைய இருக்குது. எதுவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏஐ வச்சு. அதெல்லாம் இல்லாமல் நம்ம மீடியாவில் ப்ரோஸ் கான்ஸ் போயிடலாம். எத்திக்கல் ப்ரோஸ் கான்ஸ் வந்து என்ன வச்சுக்கலாம், நல்லது கெட்டது, நல்லா இருக்குது நல்லா இல்லை, அது வேறு. எத்திக்ஸ் இது வந்து பண்ணலாம், ஆனால் இது வந்து பண்ண முடியும், ரூல்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட். அந்த மாதிரி எத்திக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மெயினாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மீடியா ஓவராலாக வந்து நான் வந்து அதிகமாக பார்த்து ஒரு வந்தது ரொம்ப கிரிஞ்சானது ஒரு விஷயம்னா என்னென்னா, யூடியூப்பில் சாங்ஸு ட்ரைலர்ஸ்லாம் விடும்போது அவங்க அந்த தம்ப்நெயில்ஸ் அதுக்கப்புறம் தம்ப்நெயில்ஸ் அப்புறம் போஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஏஐலே பண்ணித்தராங்க. ஃபுல்லாக அது ஒரு இப்போ யூடியூப் ஒன்று பண்ணது அந்த ஏஐ ட்ரைலர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, எனக்கு அதுவே ஷாக்காக இருந்துச்சு. இனிமேல் பண்ண மாட்டாங்க.
இனிமேல் பண்ண மாட்டாங்க. பாலிசியே மாறிடுச்சு. இந்த ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் July 15 போகிறவங்க முன்னாடி, இந்த எடிட் பண்ணுறவங்கலாம் காசு அது வரலாம். வரலாம். அது என்ன மாதிரி எந்த டூல் வச்சு யூடியூபோட வீடியோ ப்ராப்பராக மேக் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எடிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏஐ வீடியோ பண்ணுறவங்கலாம் ஆக்சுவலாக எனக்கு மணி ஒர்க்குனே தெரியாது. பார்த்தா வந்துட்டு இருக்கு போல. இப்போ தான் கேன்சலே பண்ணியிருக்கானுங்க அதை. இது முன்னாடியே பண்ணிடுவாங்க யூடியூப்ல. ஆக்சுவலாக பூஸ்ட்லாம் பண்ணிடலானுங்க இந்த மாதிரி. அவங்களுக்கு ஈஸியாக ரெக்கமெண்டேஷனாக வந்துடும். அவங்கள வரும் பார்க்கலாம். ஏன்னா மெயின் வேற படம் யாரோ ஒருத்தவங்க எடிட் பண்ணி போடுவாங்க. முன்னாடி யாரோ யூடியூப் அல்காரிதமே அதான். யார் அது என்ன அதிகமாக அல்காரிதம் வந்து இப்போ இவனுக்கு விடுற அந்த ஏஐ ஸ்லாப்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. ஸோ வந்து வருமா இப்போ ஒரு கண்ட்ரோல் மாதிரி வந்து நான் ஏஐயில் நீ எது பண்ணாலும் சரி, ஏஐ தமிழில் வச்சாலும் சரி, ஏஐ ரிலேட்டடான வீடியோ வந்தாலும் சரி, ஈஸியாக பூஸ்ட் ஆகிட்டு இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. முன்னாடி அந்த ரூல் அந்த சொன்ன மாதிரி ஏஐல பண்ண தம்ப்நெயில வந்து பார்த்தா அது வந்து ஈஸியா வியூஸ் அந்த சேனல் அதிகமான வியூஸ் இப்போ அந்த வீடியோ. ஆமா 4 மாசம் முன்னாடி போட்டேன் ஏஐ தமிழ்ல வச்சு போட்டேன். அதனால வியூஸ் கொடுத்தது. இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாலிசியை மாத்திட்டாங்க. யூடியூபோட கம்யூனிட்டி பாலிசியை மாத்தினால இப்போ யாராச்சும் ஏஐ மூலமா ஏதாச்சும் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏஐ வாய்ஸ் கொடுக்கும் போதோ ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது யூடியூப். அப்படின்னு சொல்ல தோணுது. சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ரொம்ப நீஷையில் டீப்பானா நம்ம சொன்ன மாதிரி இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் எலக்ட்ரானிக் அவங்களாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ்லாம் கூட்டின்னு வந்துட்டு அவங்க இறந்து போன ஃபேமிலி மெம்பர்ஸு இல்லைனா அவங்களோட சின்ன வயசு. இப்போ தனுஷ் ஸ்டேஜில் வரும்போது தனுஷோட சின்ன வயசு வந்து அவன் வந்து கொஷின் கேட்டால் எப்படி இருக்குன்னு அந்த ஏஐ வந்து ஜஸ்ட் போட்டு ரெண்டர் பண்ணுறது. கேவலமான அந்த ஸ்லாப்பியஸ்ட் ஃபுட்டேஜ் அதை ஸ்டேஜில் போட்டு கொஷின் கேட்குற மாதிரி அவங்க போன ஆக்டர்ஸ் ஏன் இப்படி போகிறீங்க இது பண்ணிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணலாம் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அதை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த படத்தை ப்ரொமோட் பண்ண போகிறாங்களோ அந்த படம் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசுவாங்க. இப்படி வந்து ஒரு மாறிட்டார், இப்படி தப்பாக பேசிட்டாருன்னு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாலும் சிரிச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு தான் இறங்க போகிறாங்க. அது பண்ணிவிட்டு அது வந்து சில பேருக்கு அது என்னன்னு தெரியலாம் எவ்வளோ ஆக்வர்டான சுச்சுவேஷன். அது மெயினாக அவங்க பண்ணது என்ன யுவன் சங்கர் ராஜாக்கு அவங்க தங்கச்சி இறந்துட்டாங்களே ஏஐயில் பண்ணி அவங்க வந்து பேசுகிறாங்க அண்ணா என்னண்ணா இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப சின்னது யாரும் பார்க்காத சேனல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களாம் வந்து இந்த நார்மலாக பீப்புள் இறந்து போன பசங்களாக இருப்பாங்க. அவங்க இமேஜ் வச்சு அவங்களே ஏஐ ஜென்ரேட் பண்ணி அவங்க வந்து பேசுகிறது. இது முக்கியமாக ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களோட எமோஷனுக்காக இருந்தால் கொஞ்சம் அவங்க எமோஷன் என்னென்னு அவங்க நம்ம வந்து பேசினா தான் தெரியும். ஆனால் பார்க்கும்போது தெரியுது அவங்க வந்து இல்லை. இப்போ வந்து அவங்க வந்து கேட்டாங்க அவங்க ஃபோட்டோ வந்து இந்த மீடியாக்களை கொடுத்து இந்த மாரலி தப்பு. இது மாரலி தப்பு தான். இந்த மாதிரி பெரிய மீடியா சேனல் இப்போ பிஹைண்ட் ஒர்க்கில் இப்போ போகிற அதான் நான் சொல்லுவேன். இப்போ யாருமே வந்து நீ ஃபோட்டோ அனுப்பல திடீர்னு உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து அவன் ஏஐல போட்டு ஆக்சுவலி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்கான். அது ஏஐ மாற்றிருக்கு. தப்பு தான். ஆனால் அவங்க எப்படின்னா யோசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் இருக்காது. இல்லை அப்படி இல்லை தப்பு தான்டா. தப்புன்னு முட்றா அப்படின்னா தப்பு இல்லை தப்பு தான்டா. அவங்க என்ன யோசிக்கிறான்னா எவங்கள சொல்ற கிரியேட்டர் சொல்றியா பார்க்குறவங்கள சொல்றியா மீடியா குரூப்பே சொல்கிறேன். மீடியா குரூப்பே சொல்கிறேன். அவங்களுக்கான ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கு எங்கேஜாக இருக்கும் அப்படின்னுக்காக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் யாரும் யோசிக்க மாட்டானுங்க. மேபி என்னதுன்னா இந்த பேரண்ட்ஸு இந்த 40s 50s வயசானவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து அந்த ரீல்ஸில் வரும்போது அவங்க பார்க்கும்போது யோசிப்பாங்க. ஏன் இப்போ அந்த இன்னொன்று கூட ஒன்று போயிட்டுருக்கு. இந்த ஆக்டர் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி இருப்பார், இந்த ஆக்டர் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி இருப்பார், இந்த ஆக்டருக்கு இந்த ஹீரோனுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்டர்ஸ் அவங்க வந்து மேபி ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அவங்க ஆன்லைனில் இது பண்ணலாம் தான். அதுக்குன்னு எடுத்து நீங்கள் ஃபோனில் கூட என்னென்ன பார்த்து வச்சிங்க திருப்பி இன்டர்நெட்டில் எதுவும் இவங்க சொந்தமாக பண்ண கண்டென்ட் மாதிரி அவ்வளோ பண்ணுறதெல்லாம் வந்து சீரியஸ்லி பிளாக்டு. போஸ்டர்லேருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூவி போஸ்டர் ஆகட்டும் இல்லை சாஃப்ட்வேர் போஸ்டர் ஆகட்டும் அதில் வந்து ஏஐ கிட்ட கொடுத்து ப்ராண்ட் கொடுத்து வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. அது ஜஸ்ட்டு ப்ராண்ட்டில் எமோஷன்ஸு டைட்டில் நேமு யார் டேரக்டரு யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்களோட நேம்ஸ்லாம் நேம்ஸ்லாம் போட்டால் ஈஸியாக வந்து ஏஐ பண்ணி கொடுத்துருது. ஏன்னா இப்போது 4 months அந்த போஸ்டர்ஸை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா டெக்ஸ்ட் வந்து ஏஐ அவ்வளோ கேவலமாக பண்ணிருந்துச்சு. பட் ஆனால் இப்போ டெக்ஸ்ட்டும் அப்டேட் ஆனதால் ஏஐ வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆமாம் அதுவும் ஐயான டிவைஸ் கொடுத்தா ஒரு செகண்ட்லேயே வந்துடுது போஸ்டர்ஸ்லாம். அதே வில் ஸ்மித் ஸ்பெகட்டி எந்த வருஷம் அது 2023 ஸ்டார்டிங் தெரியுமா அது? ஆமாம் 2 yearsல எங்கே வந்து போஸ்டர்ஸ் மாதிரியே தென் யூடியூப் தமிழ்லைன் அதே மாதிரி யூடியூப் தமிழ் அது நான் சொன்னேன்னா சொல்லிட்டேன்ல. யூடியூப் தமிழ்லைன் ஸ்டோரி போர்ட்ஸ்லாம் முன்னாடி வந்து ஆர்டிஸ்ட் அதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் வைப்பாங்க. அது இப்போ ஒரு சில படத்துக்குலேருந்து வைப்பாங்க ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்னு சூரியயில் போட்டுருக்க அந்த மாதிரி பெரிய பெரிய படத்துக்கு வைப்பாங்க. இப்போ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டோட நேமே கம்மியாயிடுச்சு ஏஆல். ஏன்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க.
ஸ்டுடியோ பிளெண்டர்லேயே நிறைய டூல்ஸ் இருக்கும் எனக்கு. அது மாதிரி டூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஏஐயே பாதி வேலை முடிச்சது எல்லாமே. அதுவே ட்ராயிங் பண்ணி எல்லாமே கொடுத்தது. ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நம்ம லைன் கொடுத்தா அதுவே வந்து லைனாக வரைஞ்சே காட்டிடுது. இப்போது சில இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரைட் பண்ணும்போது இந்த வேர்டு எல்லாம் இருக்குல்ல, சாஃப்ட்வேர்ஸ்லாம், அந்த சாஃப்ட்வேர்லேயே பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அந்த டைப் பண்ணுற ஒன்று பக்கத்துலேயே இருக்கு ஏஐ. நம்ம முடிச்ச உடனே அது ஏதோ ஒரு தெரியாமல் கிளிக் பண்ணால் கூட அது வந்து ஏஐ என்ஹான்ஸ் பண்ணிது ரைட்டிங்க. அந்த பிட்லேயே நான் ரைட் பண்ணும்போது ரீரைட்டு அதெல்லாம் ஏஐல ஸ்கிரிப்ட் எழுதணும். ஆமாம், ரைட் பண்ணும்போது லைன் முடிஞ்சோடனே ஒரு லைன் முடிஞ்சோடனே ரீரைட் நான் சிரிப்பா இருந்துச்சு. இவன் தான் எழுதுனா ஏய் மாற்றிச்சு போல, இவனுக்கே புரியலையா அதுலேருந்து அது பண்ண இங்கிலீஷு. ப்ராப்பர். அதில் 3 இங்கிலீஷ் வேர்டு ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி, ஒன்று ப்ரொஃபஷ்னல், ஒன்று வேறு ஏதோ ஒன்று இருந்து வேறு சம்திங் இருந்தது. கிரிட்டிக்கல் எதுவும் சம்திங் ஒரு அட்வான்ஸான ஒரு இங்கிலீஷ் இருந்தது. நான் ஃப்ரெண்ட்லி இப்போ ப்ரொஃபஷனலாக வச்சேன். நான் ப்ரொஃபஷனல் வச்சோடனே எனக்கு வேர்ட்ஸில் புரிய அமைக்கல. புரியாமிக்கல. அதில் ரீரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீரைட்னா அந்த இப்போ ஒரு வேர்டு எழுதுனா அது புதுசாக அது ஃப்ரெஷ்ஷாக எழுதுறோம். அதான் ரீரைட் கரெக்டாக முடிச்சுப்போமா? இப்போ வந்து மீடியா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் பற்றி பேசலாம். இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் இல்லை இப்போ வந்து இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அவங்க எடுக்கிற ரெஃபரன்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்குது? இப்போ கிப்ளின்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, கிப்ளிக்கு வந்து எங்கேருந்து இப்போ ஒரு என்னடா கிப்ளி அனிமேஷன் பண்ண நம்ம கூட கிப்ளி மூவிஸ், அது கிப்ளி மூவிஸ் அதுக்கு எங்கே இந்த கண்டென்ட் எடுக்குது? அதுதான் அது வந்து இப்போ ஒரு மூவிக்கு இப்போ வந்து நம்ம ஊர்லேயே இப்போ எல்லாருக்கும் அந்த இப்போ தான் இப்போ வந்து இப்போ என்ஓசி இந்த மாதிரி ரைட்ஸ் பாட்டுக்கு இவ்வளோ ரைட்ஸ்ன்றாங்க, இவ்வளோ காசுன்றாங்க. ஒரு மூவி ஃபுல் ஒரு 4 படம் 10 படம் இருக்குது அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டைலு. யாருமே கேட்காம அது வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டா இருக்குல்ல, மெட்டா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 15 மில்லியன் எவ்வளோ மில்லியன் புக்ஸை வந்து அது வந்து இது ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுக்கிறாங்களாம். இப்போ வந்து லவ் ஷூட் போயின்னு இருக்குது. இன்னும் எவ்வளோ சிம்பிளான ஒன்று அதுக்கு வந்து இப்போ ரைட்டிங்கை ஃபீட் பண்ணுறாங்க. இது யாருன்னா மெயின் ஆத்தர்ஸ், பெரிய ஆத்தர்ஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்டன் சாண்டர்சன் அவங்களாம் இருக்கானுங்களே, எல்லாரோட பெரிய ஆத்தர்ஸ் எல்லா கிளாசிக்ஸ்லாம் கூட இப்போ வந்து ஓப்பன் டொமைனில் இருக்குன்னு சொல்லலாம். ஆக்டிவாக வந்துட்டு இருக்க சீரீஸு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. ஆனால் இப்போ அந்த லவ் ஷூட் வந்து போட்டு அது இன்னும் முடியல. எவ்வளோ சிம்பிளாக சொல்லலாம், காப்பி ரைட் இல்லாமல் அவங்க ஒரு எதுக்கை ஃபீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து அதை யூஸ் பண்ணி அது ஒரு ரைட்டிங் பண்ண போது சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் ஷூட் போயிட்டுருக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் அவங்ககிட்ட முடிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ட்ரெயின் பண்ணுறது இது வேறன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க சொல்கிறது என்னன்னா, அந்த புக்கை வாங்கிட்டாங்கன்னா அந்த புக்கை வந்து அவங்க காப்பி பண்ணி செல் பண்ணலான்னு இல்லை, அந்த மாதிரி தான் இப்போ ஏஐயில் அவங்க பண்ணுறாங்க. அட்வான்ஸ் வந்து ஸோ நம்ம வாங்குறது நம்ம ஓன் பண்ணுறது இல்லைன்னா அப்போ பைரேட் பண்ணுறது திருடுறது இல்லைல்ல. ஸோ பைரேட்ஸுடைய கோல்டன் எராக்கு இவங்களே தரானுங்க. அவங்களே லைக் இப்போ ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் தனிக்காத அதுக்கப்புறம் போகலாம். ஸோ அன்எத்திக்கலாக எதாவது இருக்கா ஒன்று பண்ணுறது அன்எத்திக்கலாக வந்து இன்னொரு சிம்பிளான விஷயம்னா என்னது, இது ரெடிட்டில் ஒரு இந்த சப்ரெடிட் ஒன்று இருக்கும், ஃபோட்டோஷாப் ரெக்வஸ்ட்னு ஒரு அது. ஐயோ ஆமாண்டா, நேரம் அவனுங்கெல்லாம் ஏஐ பண்ணிடுறாங்க. அது ரொம்ப 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 ஒஸ்ட்டான ஒரு இது. இப்போ வந்து ஒருத்தவங்க யாரோ ஒரு யூஸர் வந்து ஒரு குவாரி கொடுப்பாங்க, பின்னாடி ஒன்று ரிமூவ் பண்ணு, இல்லை வந்து என் குழந்தைக்கு வந்து சூப்பர்மேன் ஷூட் போடு, ஏன்னா என் குழந்தை வந்து 4th ஸ்டேஜ் கேன்சரில் இருக்குது, சாக போகுது, இப்படி கொடுப்பாங்க. இல்லைனா இறந்த ஃப்ரெண்டை வந்து குரூப் ஃபோட்டோ தனியாக. ஓகே, அது வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஏஐ வரதுக்கு 2 வருஷம் முன்னாடி கூட நான் இந்த சப்ரெடிட்டில் இருந்திருக்கேன். பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா யூசர்ஸும் வந்து ஃபோட்டோஷாப் ஏதாவது பண்ணி தருவாங்க, எதாவது பண்ணுவானுங்க. கொஞ்சம் பார்க்க நிறைய பண்ணுவானுங்க. ஆளாளுக்கு ஒரு வேரியேஷன்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து கொடுப்பாங்கல்ல ப்ரோ, எனக்கு இது மடிச்சுட்டாங்க அதான் அது சொல்றியா. இப்போலாம் வந்து எப்படின்னா வந்து சிம்பிளாக ஃபோட்டோஷாப்லேயே தானே. இப்போ ஏஐயோட ஒரே ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தா போதும். பிடிஎம்ஆர் ப்ரோவா இன்னொன்று இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அழகாக பண்ணி இந்த இமேஜ் ஜென்ரேஷன். இப்போ வந்து நான் ஃப்ரேமுக்கு ஒன்று பண்ணுறேன் இப்போ பாருங்க, அங்கே என்ன இருக்குது இப்போது சரிதா, அங்கே என்ன இருக்குது. இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து சும்மா சீப்பாக நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிற ஏஐயில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ அருமையாக பண்ணுது. அது சிம்பிளாக வந்து போய் அங்கே போய் நம்ம அந்த சாஃப்ட்வேரில் மேனுவலாக பண்ணுற விஷயத்த வந்து ஒரே ஏரியாவில் நின்று ப்ராம்ப்ட் கொடுத்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஸ்லாப்பியாக அப்படியே டப்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கும் வந்து யூசர்ஸ் வந்து பார்த்துட்டு $50 டிப் கொடுக்குறது, அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆமாம், அவங்க டிப் தருவாங்க, காசு தருவாங்க, அதில் வேறு ஒன்று. ஆமாம், அந்த டிப்பு தரதுக்காக அவனுக்கு அதுவும் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்னால் டைம் இருக்கணும். ஓகேவா, அப்போ அதுக்குள்ளே நீ வந்து போட்ட பிறகு யூஸர் வந்து பார்த்துட்டோன்னே பண்ணுன்றதுக்காக அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ கேவலமாக பண்ணி அவங்களுடைய குவாரிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க யூசர்ஸ். இப்போ அந்த அளவுக்கு கேவலமாகிடுச்சு. அது
அதான் வேற என்ன சொல்லுங்க. ஸோ அன்எத்திக்கல் லிஸ்ட்டு போயினே போகலாம். நம்ம ஏன் அவர் ஆர்க்கை பார்த்தா பயமாக கிடையாது எனக்கு. இந்த இப்பயே விவோ 3 வேறு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. வந்து அந்த ஒரு ரீல் கூட அமைச்சுமே எப்படி வந்து கிரியேட்டிவ் ஸ்பேஸில் ஏன் கொண்டு வரணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம இது ஒரு 5 years 6 years முன்னாடி ஏஐலாம் பார்த்தப்போ ரோபோட் வரும், ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணும், ஆர்மியில் எத்தனை போவோம் சொல்லி சிட்டி வந்து ஆர்மிக்கு எத்தனை போகிறதுக்காக வசீகரன் ட்ரை பண்ணுவார். இல்லைனா நம்ம அந்த இந்த படம் ஹை ரோபாட்டில் வந்து ஒரு மிலிட்ரி கிரியேட் பண்ணுவாங்க. மேபி அதில் இருக்கலாம். ஆனால் அதில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் எவனும் பண்ணாமல் இது பண்ணிட்டாங்கன்றதுக்காக இப்போ இது எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுக்காக எதுக்கு கிரியேட்டிவ் ஸ்பேஸில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்வான்ஸ் பண்ணுறாங்க தெரியல. எங்களை கேட்டாங்க சீரியஸான